தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் பதவி விலக வேண்டும், சட்ட ரீதியான தடைகள் ஏதுமில்லை, சபையில் அறிவிப்பு. பரபரப்பாகும் இலங்கை அரசியல் களம், ஜனாதிபதியாகும் முயற்சியில் பலர். தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்தினார் ரணில். அச்சுறுத்தலாக மாறும் புதிய ஆன்லைன் விசா முறை, எம்பிக்கள் எச்சரிக்கை. தென்னிலங்கை துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழப்பு. கொழும்பில் 2 இடங்களில் ரகசியமாக சந்தித்த 48 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். யாழ் நோக்கி வந்த பேருந்தில் வெடிமருந்து கொண்டு வந்த இளைஞன் கைது. பேருந்துக்கான பயண அட்டைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். நாட்டில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை தொடர்வென விரிவான செய்திகள். போலீஸ் மா அதிபரை நியமிக்க முடியாவிட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சட்ட ரீதியான தடைகள் ஏதும் இல்லாத நிலையில் ஜனாதிபதியால் பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க முடியாது என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது மேலும் சுட்டிக்காட்டினார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச, பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, தொழிலதிபர் திலித் ஜெயவீர, தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஞானக ரட்நாயக்க, முன்னாள் அமைச்சர் ரொசான் ரணசிங்க மற்றும் வலகங்குணவேவ மிகிந்தலை ரஜமகா விகாரை தமரதன தேரர் ஆகியோர் போட்டியிடவுள்ளனர். இது தவிர வடக்கில் உள்ள தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளரையும் முன்னணி சோசலிச கட்சியின் மக்கள் போராட்ட இயக்கத்தின் வேட்பாளரையும் முன்னிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவின் பேரனும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என முதலில் அறிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் வேட்பாளர் பட்டியல் மேலும் அதிகரிக்கலாம் என தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை தற்போதைய அரசியல் சூழ்நிலைக்கேற்ப இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியல் முன்வைக்கப்படும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் சி. பெரேரா குறித்த கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக ஜனாதிபதி சார்பில் இவ்வாறு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. மேலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் அமைச்சர் மனுச நாணயக்காரவும் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் விசா வழங்கும் வகையில் விமான நிலையத்தில் உருவாக்கப்படவுள்ள புதிய முறையினால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான சம்பிக்க ரணவக்க, ரவு அஹீம் மற்றும் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் இந்த விடயம் தொடர்பில் உச்ச நீதிமன்றில் அடிப்படை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். இந்த விசா முறைமையினால் நாட்டின் முக்கிய தகவல்கள் கசியும் அபாயம் காணப்படுவதாகவும் இது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் எனவும் தெரிவித்துள்ளனர். தனிப்பட்ட ரீதியில் இந்த மனுக்களை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ளனர். குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர், சுற்றுலாத்துறை அமைச்சர், சட்டமா அதிபர் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஆன்லைன் விசா குறித்த கொடுக்கல் வாங்கல் மத்திய வங்கி மோசடியை விடவும் 100 மடங்கு பாரியளவிலானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபு அகீம் தெரிவித்துள்ளார். ஒரு சுற்றுலா பயணியிடம் $25 அறவீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
வெளிநாட்டு பிரஜைகள், இரட்டை குடியுரிமையுடைய இலங்கை பிரஜைகள் ஆன்லைன் விசா பெற்றுக்கொள்ள $100 செலுத்த வேண்டியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். பிரபல நிறுவனம் ஒன்றின் பேரில் இந்த கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும் நிலையில் உண்மையில் அந்த நிறுவனம் தொழில்நுட்ப உதவிகளை மட்டுமே வழங்குகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் வடுளவத்தை புரதர செவன அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி சிகிச்சை பெற்று வந்த பெண் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை பெண்ணொருவர் உட்பட 2 மீது இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 32 வயதான KGR தர்ஷன் என்ற நபர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதுடன் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் இன்று காலை உயிரிழந்துள்ளார். அரசை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் கொழும்பில் 2 இடங்களில் 48 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவு தொடர்பில் விசேட கலந்துரையாடலை நடத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த இரகசிய சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்படி அரசாங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 30 அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் கொழும்பு மல்பாறையில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. இதன்போது அரசாங்கத்தின் பின்வரிசை உறுப்பினர்கள் 18 பேர் தலவத்து கொடையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு மொட்டை சின்னத்தை வழங்கினால் ஏற்படும் நிலைமை குறித்து இரு தரப்பினரும் விரிவாக கலந்துரையாடியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தருணத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தமது ஆதரவை வழங்குவதற்கு இரு கட்சிகளின் இறுதி உடன்படிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி ரணிலின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம், அரசியல் அலுவலகம் அமைத்தல், வாக்களிப்பு நிலையத்தில் முகவர்களை நியமித்தல், ஊடக செயற்பாடுகளை முன்னெடுப்பது போன்ற விடயங்களில் இரு தரப்பினரும் அதிக கவனம் செலுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் நோக்கி கொண்டிருந்த தனியார் பேருந்தில் வெடிமருந்துகளை கொண்டு வந்த இளைஞன் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கொடிகாமம் பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பேருந்தில் இளைஞன் ஒருவர் வெடிமருந்துகளை கொண்டு செல்வதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பேருந்தினை மறித்து சோதனையிட்டுள்ளனர். அதன்போது பேருந்தில் இருந்து 1 கிலோகிராம் வெடிமருந்து மீட்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து அதனை கொண்டு வந்த அரியாலை பகுதியைச் சேர்ந்த 32 வயதான இளைஞனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனை சாவகச்சேரி காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர் வருமான இழப்பு காரணமாக பயணாட்டை வழங்கும் முறைக்கு பேருந்து நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கம தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தமது வருமானத்தை பாதுகாக்க பயண அட்டைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பயணிகளிடமிருந்து அறவிடப்படும் சட்டவிரோத கட்டணங்கள் குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அதனை தடுக்க பயண அட்டை மூலம் பணம் செலுத்துவதே ஒரே தீர்வு எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் தென்மேற்கு பகுதியில் இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களுக்கு மழை நிலைமை சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மற்றும் ஹமாதோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.